அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். எல்லாம் வல்ல அல்லாஹுடைய பேரருளாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் 1000 பயான் வரை தந்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லா. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பயான் கேட்டீர்கள். அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் நட்குழியை தந்தருள்வானாக, ஆமீன். உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக, ஆமீன். அல்லாஹு தாலா மேலும் மேலும் பயான்கள் கேட்கக்கூடிய ஆர்வத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹஜ்ஜினுடைய சிறப்பை பற்றி முழுமையான பயான்களை தந்திருக்கின்றேன். ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பயானாக கேட்டு பயனடையுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக, ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை பற்றி பார்க்கலாம். ஹஜ்ஜை பற்றி எவ்வளவு சிறப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கு பகிர்ந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரை நோக்கி, நீ மிகவும் மேன்மையான ஊரல்லவா, எனக்கு மிகவும் பிரியமான ஊரல்லவா, என்னுடைய கூட்டத்தார்கள் இங்கிருந்து என்னை வெளியேற்றவில்லை என்றால் உன்னை தவிர வேறு எங்கும் நான் குடியேற மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். திர்மிதி, மிஸ்காத். இந்த ஹதீஸை ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் மக்காவில் ஆற்றப்படக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் 1,00,000 நன்மைகள் கிடைக்கும் என்று ஹதீஸின் அடிப்படையிலும் மக்கா முக்கர்ரமா எல்லா நகரங்களை விட மிக மேலானது என்பதும் அங்கே தங்குவது மிகவும் சிறந்தது விரும்பத்தக்கது என்பதும் பெரும் கூட்டத்தின் மதுஹபாகும். அங்கே தொழுகப்படக்கூடிய ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் 1,00,000 தொழுகையாக கணக்கிடப்படும் என்றால் அது யாருக்குத்தான் பிரியமானதாக இருக்காது. இருந்தாலும் பேணுதல் மிக்க பெரியார்கள் அங்கே நிரந்தரமாக தங்கியிருப்பதை விரும்பவில்லை. அல்லாமா முல்லா அலிஹாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஹஜ்ரத் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆகிய இருவர்களிடமும் மக்காவில் தங்கிவிடுவது விரும்பத்தக்கதாக இருக்கின்றது. மேலும் இவ்வாறே மார்க்க தீர்ப்பும் அளிக்கப்படுகிறது. இதனாலேயே சில ஷாஃபி ஹம்பலி மதுஹபுகளை சார்ந்தவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ஆனால் இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆகிய 2 இமாம்களும் மக்காவில் நிரந்தரமாக தங்கிவிடுவதை மக்ரூஹ் என்று கூறியிருக்கின்றார்கள். பேணுதலுள்ள மக்களிலிருந்து ஒரு பெரும் கூட்டத்தினர்கள் மதுஹபும் இதுவே ஆகும். ஏனென்றால் அங்கே தங்கி இருக்கக்கூடிய காலத்தில் அந்த இடத்தில் சம்பந்தமாக ஏதேனும் அதிருப்தியோ வருத்தமோ ஏற்பட்டு விடலாம், அல்லது அதனை கண்ணியப்படுத்துவதில் குறைபாடு உண்டாகிவிடலாம், அல்லது அங்கிருக்கும் பொழுது பாவகரமான செயல்கள் நிகழ்ந்துவிடலாம். அங்கு நல்ல செயலுக்கு மிக அதிகமாக நன்மைகள் கிடைப்பதை போன்ற தீய செயல்கள் மீது தண்டனையும் அதிகமாக இருக்கின்றது. எனினும் பாவங்களை விட்டு விலகி இருக்கும் அல்லாஹ்வுடைய உண்மையான நேசர்களான நல்லடியார்களுக்கு அந்த புனிதமிக்க இடம் தங்கியிருப்பதற்கு மிகவும் சிறந்தது என்பதில் மாற்று கருத்து என்ன இருக்க முடியும்? ஆனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இங்கு மிகவும் குறைவாகவே இருக்கின்றார்கள். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நல்லவர்களுடைய எண்ணிக்கை கூறுவதென்றால் பொதுமக்களுக்கிடையில் ஒரு அரசன் இருப்பதைப் போலதான் இருக்கின்றது. தான் பரிசுத்தவான் என்பது பொய்யான தாவா செய்பவர்களை நம்ப முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அங்கு குடியிருப்பதற்கான நிபந்தனைகளை தம்மால் நிறைவு செய்ய முடியும் என்றே கூறுவார்கள். ஆனால் தாவா செய்வது சுலபம்தானே, தனிமையில் தவறை விட்டு தவிர்த்திருப்பது சிரமம். நண்பர்களுக்கு மத்தியில் மாதல்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று கூறிவிடுவது சுலோபம். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களின் நிலையை கவனித்து அங்கே தங்கிவிடுவதை மக்ரூஹ் என்று கூறினார்கள். அன்னார் நம்முடைய காலத்தில் நாம் காணக்கூடிய நிலைமைகளை கண்டால் நிச்சயமாக அங்கு தங்கிவிடுவதை ஹராம் என்றே தீர்ப்பளித்திருப்பார்கள் என்று முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் தலை சிறந்த உலமா பெருமக்களில் ஒருவர் ஆவார்கள். ஹிஜ்ரி 1014 ஆண்டில் காலமானார்கள். அவர்கள் தம்முடைய கால மக்களின் நிலையை பற்றி இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள், அப்படி என்றால் 20ஆம் நூற்றாண்டின் கடைசி கட்டத்தில் வாழக்கூடிய இன்றைய மக்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், திரு மக்காவில் தங்கிவிடுவதை மக்ரூஹ் என்று கூறக்கூடிய பேணுதல் மிக்க மார்க்க அறிஞர்கள் அதற்கான 3 காரணங்களை கூறுகின்றார்கள். முதலாவது, அங்கே
தங்கிவிடுவதென்றால் காபத்துல்லாவுடன் இருக்க வேண்டிய ஆசை, ஆர்வம், துடிப்பு, தவிப்பு போன்றவைகள் குறைந்து போய்விடும். இரண்டாவது, பிரிவின் பொழுது ஏற்படக்கூடிய துடிப்பும் துக்கமும் மறுபடியும் திரும்ப வர வேண்டும் என்ற ஆவலும் அங்கே தங்கிவிடுவதால் ஏற்படாது. இந்த காரணத்தினால்தான் பெரியார்கள், நீ மக்காவில் தங்கியிருந்து கொண்டு வேறே ஊரில் மனம் லயித்தவனாக இருப்பதை விட நீ வேறு ஊரில் தங்கியிருந்து கொண்டு மக்காவில் மனம் திளைத்தவனாக இருப்பதே மேல் என்று கூறியிருக்கின்றார்கள். சில பெரியார்கள் கூறுவதாவது, குராஷானில் வசிக்கக்கூடிய பலர் புனித காபாவோடு உள்ள தொடர்பின் பேரில் தவாஃப் செய்து கொண்டிருக்கும் சில மனிதர்கள் விட காபாவுக்கு மிக நெருக்கமாக உள்ளார்கள். இதிலும் மேலாக சில பெரியார்களை தரிசிக்க காபாவே செல்கின்றது. மூன்றாவது காரணம், ஒருவேளை அங்கே இருக்கும் பொழுது ஏதாவது பாவகரமான செயல்கள் நிகழ்ந்து விடலாம். இது மிகவும் அபாயகரமானது. மேலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கின்றது. மக்கா முகர்ரமாவின் எல்லா இடங்களும் பரக்கத்து நிரம்பியவைகளாக இருக்கின்றன. அதனுடைய ஒவ்வொரு இடமும், ஒவ்வொரு வீடும், சுவரும், கல்லும், மண்ணும் அத்தனையும் பரக்கத்துகள் நிறைந்தவைகளாகும். இருந்தாலும் சில இடங்களுக்கு மேலும் அதிகமான சிறப்பும் மகத்துவமும் இருக்கின்றது. அவற்றில் சிலவற்றை பற்றிய விளக்கம் இதில் பார்க்கலாம். அந்த இடங்களுடைய சிறப்புகளை குறித்து தனித்தனியான ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டு பயனடையுங்கள். முதலாவதாக, உம்முல் முஃமினீன் ஹஸ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு. இது சுகாக்குல் ஹசர் என்ற பெயருள்ள சந்தில் இருக்கின்றது. இங்குதான் ஹசரத் பாத்திமுத்து ஜஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தைகளில் இப்ராஹீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர மற்ற அனைத்து குழந்தைகளும் இந்த வீட்டில்தான் பிறந்தன. ஹிஜ்ரி செல்லும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டில்தான் வசித்து வந்தார்கள். மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்தபடியாக மக்காவில் உள்ள சகல வீடுகளிலும் இந்த வீடு மிகவும் சிறந்தது என்று உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவதாக, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீடு இது மௌலூது நபி என்று பெயரால் அழைக்கப்படுகின்றது. தற்போது அரசாங்க நூலகம் வைக்கப்பட்டிருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாரான அப்துல் முத்தல்லிஃபுடைய வீடு இதுதான் ஆகும். சுப்ஹானல்லாஹ். மூன்றாவதாக, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு. இது ஜுக்காக் சவாக்கீன், அதாவது பொற்கொள்ளர்களுடைய வீதி என்ற பெயருள்ள வீதியில் இருக்கின்றது. தற்போது இது ஹரமுடைய கட்டிடங்களில் சேர்க்கப்பட்டு விட்டது. இதனை தாருல் ஹிஜ்ரத் என்று கூறுவார்கள். காரணம், இந்த வீட்டிலிருந்து தான் ஹிஜ்ரத்துடைய பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. ஹிஜ்ரத்திற்கு முன்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுதினமும் இந்த வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். இங்கே 2 கற்கள் இருந்தன. ஒன்றின் பெயர் முத்தகல்லிம், இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லியது. மற்றதின் பெயர் முத்தகா, இதன் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து உட்காருவார்கள். சுப்ஹானல்லாஹ். நான்காவது, மௌலூத் அலி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கர்ரமஹல்லாஹு தஆலா வஜ்ஹஹு அவர்கள் பிறந்த வீடு. ஐந்தாவதாக, தாருல் அர்கம், இதனை தாருல் ஹைஸ்ரான் என்று சொல்லுவார்கள். இது சஃபா மலை அருகில் இருக்கின்றது. தற்போது இந்த வீடு இடிக்கப்பட்டு சஃபா பாதைக்கு அருகாமையில் சேர்க்கப்பட்டு விட்டது. இந்த வீட்டில்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்னார் இஸ்லாத்தை ஏற்றதன் மூலம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 40ஐ எட்டியது. இதை குறித்தே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 8வது சூராவின் 64வது வசனத்தில், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமக்கும் நம்பிக்கையாளர்களில் உம்மை பின்பற்றியவர்களுக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் என்ற வசனம் அருளப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களில் இந்த வீட்டில் மறைவாக இருந்து வந்தார்கள். தௌர் மலை குகை. ஆறாவது, ஹிஜ்ரத்தின் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதில்தான் மறைந்திருந்தார்கள். திருக்குர்ஆனிலும் தௌர் என்னும் மலை குகையில் இருந்த இருவரில் ஒருவராக அவர் இருந்த சமயத்தில் தம்மோடு இருந்த தோழராகிய அபூபக்கரை நோக்கி 9வது சூராவின் 40வது வசனமாகிய இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். நம் தூதருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அதனால் அவர்களுக்கு எதுவும் நஷ்டம் ஏற்பட்டு விடாது. ஏனென்றால் நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய சமயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தே இருக்கின்றான். மலை குகையில் இருந்த இருவரில் ஒருவராக அவர் இருந்தபோது எதிரிகளின் சூழ்ந்து கொண்ட சமயத்தில் தன்னுடன் குகையில் இருந்த தோழராகிய அபூபக்கரை நோக்கி,
நீர் கவலைப்படாதீர், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று கூறிய பொழுதும் அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய புறத்திலிருந்து மன நிம்மதியை அளித்தான். மற்ற போர் சமயங்களிலும் நீங்கள் காண முடியாத படைகளை கொண்டு அவருக்கு உதவி செய்து நிராகரிப்பவர்களுடைய மார்க்கத்தை தாழ்த்தினான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தை மார்க்கம்தான் மிக உயர்ந்தது. இன்னும் அல்லாஹு தஆலா அனைத்தையும் மிகைத்தவன், ஞானமுடையவன் ஆவான். இந்த ஆயத்தில் தௌர் குகையை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. மக்கா முக்கர்ரமாவின் தென்கிழக்கு திசையில் சுமார் 3 மைல் தூரத்தில் இது இருக்கின்றது. அடுத்ததாக 7வது ஹிரா மலை குகை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன் இந்த குகையில்தான் பல நாட்கள் வரை தொடர்ச்சியாக தனிமையில் இருந்தார்கள். இன்னும் இறை வணக்கத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இங்கேதான் முதலாக குர்ஆனில் இக்ரஹ சூரா அருளப்பட்டது. இந்த மலை திரு மக்காவிலிருந்து ஜேரானாவிற்கு செல்லும் பாதையில் சுமார் 2 மைல் தூரத்தில் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். 8வதாக மஸ்ஜிதுர் ராயா. இது மக்காவில் முஅல்லா என்னும் கபஸ்தான் இருக்கக்கூடிய திசையில் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியில் தொழுதார்கள். 9வது மஸ்ஜிதுல் ஜின். இங்கே ஜின் வர்க்கத்தாருடைய கூட்டம் கூடியது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அங்கு சென்றார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு இடத்தில் அமரச் செய்துவிட்டு தாமே முன்னேறி சென்று ஜின்களுக்கு உபதேசம் புரிந்தார்கள். குர்ஆனையும் ஓதி காண்பித்தார்கள். இது மினா செல்லும் பாதையில் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். 10வது மஸ்ஜிது சஸரா. இது மஸ்ஜிதுல் ஜின்னுக்கு பக்கத்தில் இருக்கின்றது. இந்த இடத்தில் ஒரு மரம் இருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அழைத்தார்கள். அது பூமியை பிளந்து கொண்டு வந்து அன்னாருடைய சமூகத்தில் ஆஜராகிவிட்டது. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதனை திருப்பிச் சென்றுவிடு என்று கூறிவிட்டார்கள். அது தன்னுடைய பழைய இடத்திற்கு திரும்பி சென்றுவிட்டது. 11வது மஸ்ஜிதுல் கனம். இதனை மஸ்ஜிதுல் இஜாபாத் என்றும் கூறுவார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியடைந்த நாளன்று இங்கேதான் பைஅத்தை செய்தார்கள். 12, 13 மஸ்ஜிதுல் அஸ்யாத். மஸ்ஜிதுல் ஜபல் அபு குபைஸ். இன்னும் முன்பு இந்த பள்ளிவாசல் ஹரம் ஷரீஃபிலிருந்து பார்த்தால் அபு குபைஸ் குன்றின் மீது இருப்பது தெரியும். தற்காலத்தில் இல்லை. இந்த குன்றின் மீது இருந்துதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை 2 துண்டுகளாக பிளந்து முஅஜிஸாவை காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்தில் ஆட்டின் தலை சாப்பிட்டதாக கூறும் அறிவிப்பு பிரபலமானதாக இருக்கின்றது. ஆனால் அது தவறாகும். 14வது மஸ்ஜிது துவா. இது தனியும் செல்லும் வழியில் இருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு அல்லது உம்ராவிற்கு வரும்பொழுது இங்கே தங்குவார்கள். 15வது மஸ்ஜிதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது தன்ஈமில் இருக்கின்றது. இங்கிருந்து உம்ராவிற்கான இஹ்ராம் கட்டப்படுகின்றது. இது திரு மக்காவிலிருந்து மதீனா நகர் செல்லும் பாதையில் சுமார் 3 மைல் தூரத்தில் இருக்கின்றது. 16வதாக மஸ்ஜிதுல் அகபா. இது மினாவிற்கு பக்கத்தில் இருக்கின்றது. ஹிஜ்ரத்திற்கு முன்பு அன்சாரிகள் இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து பையத் செய்தார்கள். இது மக்காவிலிருந்து மினா செல்லக்கூடிய பாதையில் வலதுபுறமாக வழியிலிருந்து சிறிது உள்ளே தள்ளி இருக்கின்றது. 17வது மஸ்ஜிதுல் ஜிஹ்ரானா. மக்கா வெற்றியடைந்த பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் சென்று திரும்பி வரும்பொழுது இங்கிருந்தே இஹ்ராம் கட்டிக்கொண்டு சென்றார்கள். பெரிய உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து வர இங்குதான் செல்ல வேண்டும். 18வது மஸ்ஜிதுல் கபஸ். இதற்கு மன்ஹர் இப்ராஹிம் என்று சொல்வார்கள். இங்குதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களை குர்பானி செய்த முயற்சி செய்தார்கள். 19வது மஸ்ஜிதுல் கைஃப். இது மினாவில் உள்ள பிரபல்யமான மஸ்ஜிதாகும். இங்கே 70 நபிமார்கள் அடக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 20தாக முர்சலாத் குகை. இது மஸ்ஜிதுல் கைஃபிற்கு அருகே இருக்கின்றது. வல் முர்சலாத் சூரா இங்கே இறங்கியது. சுப்ஹானல்லாஹ். 21 ஜன்னத்துல் முஅல்லா. இது மக்கமா நகரத்தின் கபரஸ்தான் ஆகும். இங்கே ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபர் இருக்கின்றது. ஹதீஸ்களில் இந்த கபஸ்தான் பற்றிய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. இவைகள் அல்லாமல் இன்னும் பல புனிதமான இடங்கள் இருக்கின்றன. மக்கா முக்கர்ரமாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்கள் படாத இடம்தான் எது? இன்னும் அவர்கள் கண்ணியமான சஹாபா பெருமக்களுடைய பாதங்கள் படாத இடங்கள் எது? இருந்தாலும் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இடங்களை மட்டும் குறிப்பாக எழுதியிருக்கின்றார்கள்.
சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாவிற்கு சென்றால் கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு இடங்களையும் கவனமாக நீங்கள் படித்து கேட்டுக்கொண்டே இருங்கள். பயானில் திரும்ப திரும்ப போட்டு அந்த இடங்களை பற்றி மனதில் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் காபா சென்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு இடங்களையும் பாருங்கள். அங்கே சென்று அந்த அந்த நிகழ்ச்சிகளை கவனமாக மனதில் வைத்து அந்த இடங்களில் துஆ செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றுவானாக. ஆமீன். அடுத்ததாக உம்ரா செய்வதை பற்றிய விளக்கம். தொழுகையில் பரலான தொழுகை, நஃபிலான தொழுகை என்று இருக்கின்றது. பரலான தொழுகைகள் குறிப்பிட்ட 5 நேரங்களில் கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. நஃபில் தொழுகைகளை மக்ரூஹான நேரத்தை தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். தம்மை அர்ப்பணிக்கக்கூடிய தீனுடைய மகத்துவத்தை உணர்ந்த நல்லடியாருடைய மனம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஹாஜராவதற்கு விரும்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஹாஜராவதற்கு இது நஃபிலான தொழுகைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறே பைத்துல்லாவின் ஜியாரத் சம்பந்தமாகவும் ஒன்று ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அது ஹஜ் ஆகும். அதனை குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். இரண்டாவது உம்ரா ஆகும். இதனை வருடம் முழுவதும் நிறைவேற்றலாம். ஆனால் துல்ஹஜ் பிறை 9 முதல் 13 வரையுள்ள 5 நாட்களில் உம்ரா செய்வது மக்ரூஹ் ஆகும். இந்த நாட்கள் ஹஜ்ஜுக்காக மட்டுமே உள்ள நாட்களாகும். வருடத்தில் இந்த 5 நாட்களை தவிர மற்ற எந்த நாட்களிலும் மனம் விரும்பிய அளவு எத்தனை உம்ராக்கள் வேண்டுமானாலும் நிறைவேற்றி கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருட்கொடையாகும். ஆசையுடையவர்களுக்கு எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் அங்கு ஆஜராவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய இருவருடைய அபிப்பிராயப்படி உம்ரா செய்வது சுன்னத்து என்றிருந்தாலும் இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாஜிப் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் வயதில் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது உம்ராவை அவசியம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது இமாம்களிடத்தில் திட்டவட்டமாக வாஜிபாக இருக்கின்றது. மேலும் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களிடத்திலும் குறைந்தது ஒரு உம்ராவையேனும் நிறைவேற்றுவது சுன்னத்தே முஅக்கதாவாகும். இது பிரபலமான கருத்தாகும். ஆனால் சில ஹனஃபி மதுஹபுடைய உலமாக்கள் இதனை வாஜிப் என்றும் சில ஃபர்லு கிஃபாயா என்றும் கூறியிருக்கின்றார்கள். எனவே அங்கு செல்ல சக்தி பெற்றவர்களும் அங்கே போய் சேர்ந்து விட்டவர்களும் கட்டாயமாக ஒரு உம்ராவையாவது நிறைவேற்ற வேண்டும். திருக்குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா இதனை பற்றி கூறியிருக்கின்றான். குர்ஆனில் 2வது சூராவின் 196வது வசனத்தில் அல்லாஹ்வுக்காக ஆரம்பம் செய்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக்குங்கள். இந்த வசனத்தில் முழுமையாக பார்த்தால் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை பற்றிய முழு விவரங்களை, உம்ராவுடைய விவரங்களை கூறியிருக்கின்றான். இந்த ஒரே வசனத்தை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். நூல் துர்ருல் மன்சூர். வீட்டிலிருந்தே இஹ்ராம் கட்டிச் செல்வது மிகவும் சிறந்தது. பல ஹதீஸ்களில் இதன் சிறப்பை பற்றி கூறப்பட்டுள்ளது. எனினும் இஹ்ராம் அணிந்திருக்கும் காலத்தில் பல விஷயங்களை விட்டு விலகி பேணுதலோடு இருப்பது அவசியமாகும் என்பதால் நீண்ட நாட்கள் இஹ்ராமில் இருப்பதால் சிற்சில சமயங்களில் இஹ்ராமுக்கு எதிரான காரியங்கள் நிகழ்ந்து விடுகின்றன என்பதாலும் உலமாக்கள் மீகாத் என்னும் இஹ்ராம் கட்டும் எல்லையிலிருந்து இஹ்ராம் கட்டிச் செல்வது பேணுதலானது என கூறுகின்றார்கள். ஏனென்றால் பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வதானது சிறப்புகளை அடைய முயற்சி செய்வதில் முக்கியமானதாக உயர்ந்ததாகவும் இருக்கின்றது. உம்ராவினுடைய சிறப்புகளை பற்றி பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கின்றன. இதற்கு முன்னாலும் இதை பற்றி கூறியிருக்கின்றேன். அந்த பயானையும் பார்த்து பயனடையுங்கள். உம்ராவின் சிறப்பு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் ஒரு தடவை ஹஜ் செய்தார்கள். எனினும் உம்ரா 4 முறை செய்திருக்கின்றார்கள். அவற்றில் ஒன்றை மட்டும் பூர்த்தியாக செய்ய முடியவில்லை. காரணம், மக்காவின் முஷ்ரிக்குகள் மக்காவில் நுழைவிடாமல் தடுத்து விட்டார்கள். மேலும் இந்த ஆண்டு உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த ஆண்டு திரும்ப வந்து உம்ராவை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று முடிவானது. மற்ற 3 உம்ராக்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தியாக நிறைவேற்றினார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அம்ர் இப்னுல் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். செயல்கள் மிகவும் சிறந்தது நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜு நன்மைகள் நிறைந்த உம்ராவாகும். அஹ்மத் தப்ரானி துர்ருல் மன்சூர். நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜு என்பதற்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. நன்மைகள் நிறைந்த உம்ரா என்பதற்கும் இந்த ஹதீஸில் விளக்கம் உள்ளது. உம்ராவானது சிறிய ஹஜ்ஜாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ஜில் அடங்கியுள்ள பரக்கத்துகள், பலன்கள், சிறப்புகள் ஆகியவை யாவும் சிறிது குறைவாக உம்ராவிலும் கிடைக்கும் என்பதாகும்.
அடுத்த ஹதீஸ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு உம்ரா அடுத்த உம்ரா வரையுள்ள இடைப்பட்ட காலத்திற்கு குற்றப்பரிகாரமாகும். அதாவது ஒரு உம்ரா செய்த பிறகு இரண்டாவது உம்ரா செய்யும் வரை உள்ள இடைக்காலத்தில் நிகழ்ந்துவிடக்கூடிய குற்றங்கள் குறைகள் யாவும் மன்னிக்கப்பட்டு போகும் என்பது இதன் பொருளாகும். இன்னும் ஒரு ஹதீஸில் ஒரு உம்ரா இன்னொரு உம்ரா வரையுள்ள இடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் பரிகாரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து மூன்றாவது ஹதீஸ் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் ஆஜராகி, என்னுடைய கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மகனாரும் என்னை விட்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்கள் என்று கூறினார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏய் உம்மு சுலைமே, ரமலானில் உம்ரா செய்வது என்னுடன் ஹஜ்ஜு செய்வதற்கு சமமாகும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸின் விளக்கமாகிறது, சங்கைமிக்க ரமலானில் உம்ரா செய்வது ஹஜ்ஜுக்கு நிகரான சிறப்பினை பெறும் என்று பல ஹதீஸ்களின் கருத்துகளில் காணப்படுகின்றன. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்ட பொழுது ஒரு சஹாபி பெண் தம்முடைய கணவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தன்னையும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிக் கொண்டார். அதற்கு அவர், என்னிடம் பிரயாணத்திற்கு தேவையான எந்த வாகனமும் இல்லையே என்று தன்னுடைய இயலாமையை கூறிவிட்டார். அதற்கு அந்த சஹாபி பெண்மணி, தங்களிடம் இந்த ஒட்டகம் இருக்கின்றதே என்றார்கள். அதற்கு அந்த கணவர், அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்து வக்ஃபு செய்துவிட்டேன் அல்லவா என்று கூறினார்கள். இதை கேட்டு அந்த சஹாபி பெண்மதி வேறு வழியின்றி தங்கிவிட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்துவிட்டு திரும்பிய பொழுது அவருடைய கணவர் இந்த விஷயத்தை நபி அவர்களிடம் எடுத்துரைத்தார்கள். இதனை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ஜும் அல்லாஹ்வுடைய பாதைதானே, உன்னுடைய மனைவியை அந்த ஒட்டகத்தின் மீது அமர்த்தி ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்றிருந்தால் அதில் தவறெதுவும் இல்லையே என்றார்கள். பிறகு அந்த கணவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மனைவி தங்களுக்கு சலாம் கூறினாள், மேலும் தங்களோடு ஹஜ்ஜு செய்யாமல் போனதை ஈடு செய்வது எவ்வாறு என்பதை பற்றியும் விசாரித்து வரச் சொன்னார்கள் என்றார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் புறத்திலிருந்து அவர்களுக்கு சலாமை எத்தி வையுங்கள். வலைக்கும் ஸலாம். மேலும் புனித ரமலானில் உம்ரா செய்வது என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு ஒப்பாகும் என்பதை அறிவித்து விடுங்கள் என்று அருளினார்கள். நூல் அபு தாவூத். இந்த சம்பவம் ஹஜ்ரத் உம்மு சினான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நடந்துள்ளது. ஹஜ்ரத் உம்மு மஹல் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் உம்மு தலீஹா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் உம்மு ஹைத்தம் ரலியல்லாஹு அன்ஹா ஆகியவர்களுடனும் நிகழ்ந்திருக்கின்றது. இவர்கள் அனைவரும் ஹஜ் செல்ல நாடியிருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் போக முடியவில்லை. இவர்களில் ஒவ்வொருவரிடமும் சங்கையான ரமலானில் உம்ரா செய்வது ஹஜ்ஜுக்கு நிகராகும் என்று கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் புனித ரமலானில் நிறைவேற்றக்கூடிய உம்ராவானது ஹஜ்ஜுக்கு சமமானது என்பதன் பொருள் இந்த உம்ராவினால் ஹஜ்ஜுடைய கடன் நீங்கிவிடும் என்பதல்ல. இது எல்லா மதுஹபுகளிலும் ஏகோபித்து ஒப்புக்கொள்ளப்பட்ட மஸ்அலா ஆகும். இந்த உம்ராவினால் கடமையான ஹஜ்ஜு கடன் நிறைவேறாது என்பதில் எவருக்கும் அபிப்பிராய பேதம் இல்லை. மாறாக இதன் கருத்து என்னவென்றால், உம்ராவோடு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் சிறப்பும் மகிமையும் ஒரு சேர கலந்து விடுவதனால் இது ஹஜ்ஜின் நன்மைக்கு நிகராகி விடுகின்றது என்பதாகும். இப்னு ஜௌசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், தூய்மையான இஹ்லாஸான எண்ணத்தால் அமல்களின் மதிப்பு கூடிவிடுவதைப் போல சில சமயங்களில் நேரம் காலம் ஆகியவற்றின் சிறப்பாலும் அமல்களுடைய மதிப்பு உயர்ந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஃபத்ஹுல் பாரி. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா முஃமினான முஸ்லிமான நம் அனைவருக்கும் ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்பவர்களுக்கும் உம்ரா செய்பவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதுக்குழுவினர்கள் ஆவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். மேலும் ஹஜ்ஜு செய்பவர்கள் அல்லது உம்ரா செய்பவர்கள் துஆ கேட்டால் அல்லாஹு தஆலா அதனை ஏற்றுக்கொள்வான். அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நூல் மிஸ்காத். பல மனிதர்கள் சேர்ந்து அரசாங்க அலுவல்களுக்கும் அரசு அவைகளுக்கும் தூதுக்குழுவை செல்வது போல ஹஜ்ஜு செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் தூதுக்குழுவினர் போல அல்லாஹ்வுடைய தர்பாரில் ஆஜராகின்றார்கள். தூதுவர்களை கண்ணியப்படுத்துவதைப் போல அல்லாஹ் இவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவினர்கள் 3 வகையினர்களாக இருக்கின்றார்கள். புனித போருக்கு செல்லும் முஜாஹித், ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், உம்ராவுக்கு செல்பவர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸில் ஹாஜியும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழு ஆவார்கள். அவர்கள் பிரார்த்தித்தால் அது ஒப்புக்கொள்ளப்படும். அவர்கள் அல்லாஹ்விடம் எது கேட்டாலும் அவர்கள் அந்த கோரிக்கையை பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் தர்கீப். இன்னொரு ஹதீஸில் ஹஜ்ஜு செய்பவர்களுக்கும் உம்ரா செய்பவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவினர்கள் ஆவார்கள். அவர்கள் எது கேட்டாலும் அது அவர்களுக்கு அளிக்கப்படும். எந்த துஆ செய்தாலும் அது ஒப்புக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவு பணம் செலவழித்தாலும் அதன் பிரதிபலன் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஏதேனும் ஒரு உயரமான இடத்தில் நின்றவர்களாக எவரேனும் லப்பைக் என்று கூறினால் அல்லது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறினால் அவர்களுக்கு முன்னால் உள்ள பூமியின் அனைத்து பாகங்களும் உலகினுடைய கடைசி வரை லப்பைக்கும் தக்பீரும் கூற துவங்கிவிடுகிறது. சுப்ஹானல்லாஹ். நூல் தக்பீர். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய காலங்களில் உம்ராவுடைய காலங்களில் அதிகமான தக்பீர் மற்றும் லப்பைக் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். இன்னொரு ஹதீஸில் ஹாஜியும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவினர்கள் ஆவார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அது அவர்களுக்கு கிடைக்கும். எந்த துஆ செய்தாலும் அது ஒப்புக்கொள்ளப்படும். அவர்கள் எதை செலவழித்தாலும் அதற்கு பகரமாக அவர்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒவ்வொரு திர்ஹமுக்கு பகரமாக 10 லட்சம் திர்ஹங்கள் அளிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நூல் தர்கீப். மற்றொரு ஹதீஸில் ஹாஜிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு என்பதை மக்காவாசிகள் உணர்வார்களே, ஆனால் அவர்களுடைய வருகையின் பொழுது அவர்களை எதிர்கொண்டு அழைக்க அவர்கள் ஏறி வந்த வாகனங்களை முத்தமிட ஆரம்பித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூது குழுவினர்கள் ஆவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் துர்ருல் மன்சூர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து அடுத்தடுத்து செய்யுங்கள். ஏனென்றால் இவை இரண்டும் ஏழ்மையும் பாவங்களையும் உழைக்கூடம் இரும்பின் துருவையும் தங்கம் வெள்ளி ஆகியவற்றின் அழுக்கையும் போக்கிவிடுவதைப் போல அகற்றிவிடுகின்றன. சுப்ஹானல்லாஹ். நூல் திர்மிதி, நசாயி, மிஸ்காத். அடுத்தடுத்து செய்யுங்கள் என்பதற்கு ஹஜ்ஜின் 3 வகைகளில் ஒன்றான கிரானை செய்யுங்கள் என்பதாக ஆலிம்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களிடம் ஹஜ்ஜுடைய மற்ற 2 வகையான இப்ராத், தமத்து ஆகியவற்றை விட கிரான் மிக சிறந்ததாக கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஹ்ராமும் இந்த வகையை சார்ந்ததாக இருந்தது. ஹஜ்ஜு உம்ரா ஆகிய இரண்டிற்கும் சேர்ந்தே இஹ்ராம் கட்டிக்கொண்டார்கள். அடுத்தடுத்து செய்வது, முதலில் ஹஜ்ஜை முடித்திருந்தால் அடுத்து உம்ராவை செய்யுங்கள், அல்லது முதலில் உம்ரா செய்திருந்தால் அதற்கு பிறகு ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்பதாக பொருள் கொள்ளலாம். இன்னொரு ஹதீஸில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்வது வயதை அதிகரிக்கச் செய்கிறது. சுப்ஹானல்லாஹ். வறுமையையும் பாவங்களையும் உழைக்கூடம் இரும்பின் துருவை போக்கிவிடுவதைப் போல போக்கிவிடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் மக்பூலான ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றி கொண்டே இருங்கள். அவை இரண்டும் உழைக்கூடம் இரும்பின் துருவை போக்கிவிடுவதைப் போல வறுமையையும் பாவங்களையும் நீக்கிவிடுகிறது. ஹஜ்ஜும் உம்ராவும் அதிகமாக செய்வது ஏழ்மையை தடுத்து விடுகிறது என்று மற்றொரு ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது. இன்னொரு ஹதீஸில் தொடர்ந்து ஹஜ் செய்வதும் தொடர்ந்து உம்ரா செய்வதும் ஏழ்மையையும் பாவங்களையும் நெருப்பு இரும்பின் அழுக்கை போக்குவதைப் போல போக்கிவிடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜு உம்ராவை அடுத்தடுத்து செய்வது வயதை கூட்டிவிடுகிறது, இன்னும் இரண பாக்கியத்தையும் அதிகப்படுத்தி விடுகிறது என்று ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது. உம்ராவை அதிகமாக செய்வது முஸ்தஹபாகும். இன்னும் சக்தி பெற்றவர்கள் குறைந்தபட்சம் மாதத்தில் 1 உம்ராவாவது நிறைவேற்றாமல் அவர்களுக்கு 1 மாதம் கழிந்துவிடக்கூடாது. 2 அல்லது 3 உம்ராக்களை நிறைவேற்றினால் அது மிகவும் சிறந்ததாகும். சாஹ் மனாசில். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக 6வது ஹதீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முதியோர்கள், பலகீனமானவர்கள், பெண்கள் ஆகியோருடைய ஜிஹாத் ஹஜ்ஜும் உம்ராவும் ஆகும். நஸஈ தர்கீப்.
ஹசரத் ஆயிஷா அல்லாஹுன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெண்கள் மீது ஜிஹாத் கடமையாக இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையில்லாத ஜிஹாத் பெண்களின் மீது கடமையாக இருக்கிறது, அது ஹஜ்ஜும் உம்ராவுமாகும் என்று பதிலளித்தார்கள். சுஹான்அல்லாஹ். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஆஜராகி, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மிகவும் தைரியம் குறைந்தவனாக இருக்கின்றேன், எதிரிகளை எதிர்ப்பதற்கு சக்தியற்றவனாக இருக்கின்றேன் என்று முறையிட்டார். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போராட்டமே அற்ற ஜிஹாதை பற்றி நாம் உமக்கு அறிவிக்கட்டுமா என்று கூறினார்கள். அதற்கு அவர், ஆம் அறிவியுங்கள் என்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுதான் ஹஜ்ஜும் உம்ராவும் ஆகும் என்று கூறினார்கள். சுஹானல்லாஹ். துர்ருல் மன்சூர். 7வது ஹதீஸ். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்வாக்கை ஹஸரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவரொருவர் பைத்துல் முகத்தஸில் இன்று உம்ராவிற்காக எஹ்ராம் அணிந்து வருகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இப்னு மாஜா தர்கீப். இந்த ஹதீஸின் விளக்கம். உம்மு ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா என்பவர் ஒரு தாபி பெண்மணி ஆவார். ஹஸரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயிலாக இந்த ஹதீஸை கேட்டிருக்கின்றார்கள். அவர் இஹ்ராம் அணிந்து வருவதற்காக மட்டுமே பைத்துல் முகத்தஸ் சென்றார். அங்கிருந்து உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து திரும்பி வந்தார். தர்கீப். இது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த வாக்குகளுக்கு அந்த புனிதர்கள் அளித்த மரியாதையாகும். சுப்ஹானல்லாஹ். யாராவது ஒருவர் ஏதேனும் ஒரு ஹதீஸை கேட்டு விடுவாரானால் தம்முடைய சக்திக்கு தகுந்தபடி அதனை செயல்படுத்த முழு முயற்சி செய்வார். அந்த முயற்சியில் எத்தனைதான் சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி, அவற்றை அவர் பொருட்படுத்த மாட்டார். இன்னொரு ஹதீஸில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயிலாக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அதாவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவருடைய ஹஜ்ஜு அல்லது உம்ராவிற்காக யார் ஒருவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராம் வரை வருவாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, மேலும் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். துர்ருல் மன்சூர். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 7 உம்ராவுடைய ஹதீஸ்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் மற்றும் காபத்துல்லாவுடைய ஒவ்வொரு பொருட்களுடைய அங்கே அமல்கள் செய்வதின் சிறப்புகளை பற்றியும் விவரமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த ஹதீஸ்களின் கேட்ட நட்பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபையும் ரமலானில் உம்ரா செய்யக்கூடிய நசீபையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா முஃமினான அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை ஹதீஸ்களையும் துஆக்களையும் கேட்டோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லபடியாக ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ரமலானில் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அங்கேயே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஷை மறுமையில் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா ஃபாத்திமா நாயகியின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஒரு ஹதீஸை ஒருவர் கேட்டு அதன்படி அமல் செய்தாலும் அதற்குரிய கூலி நமக்கு மறுமை வரை கிடைத்து கொண்டே இருக்கும். மறுமையுடைய நன்மைக்காக வேண்டி அனைவருக்கும் எத்தி வையுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.